அஸ்ஸலாமுஅலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரசிதாஸ் ஹாபீஸ். இன்றைக்கி வீடியோவில் ஒரு vlog தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஆக்சுவலாக இது முன்னாடியே நான் அப்லோட் பண்ணியிருக்கணும். கொஞ்சம் லேட்டாக தான் இப்போ அப்லோட் பண்ண முடிஞ்சுது. ஆக்சுவலாக இந்த vlog ஒரு ரோட் ட்ரிப் vlog தான். அதாவது நாங்கள் கத்தார் டு பஹ்ரைன் சவுதி வழியாக போகிற ரோட் ட்ரிப் vlog இது. இப்போ நாங்கள் ஈது ஹாலிடேஸில் தான் கத்தார்லேருந்து கிளம்புனோம். இப்போ நாங்கள் தோஹாலேருந்து அபு சம்ரா பார்டருக்கு தான் இப்போ நாங்கள் போய்கிட்டு இருக்கிறோம். அதாவது கத்தார் பார்டரை எக்ஸிட் ஆகுறதுக்கு இங்கே போகணும். தோஹாலேருந்து அபு சம்ரா பார்டர் போய் ரீச் ஆகுறதுக்கு கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துலேருந்து 1.25 மணி நேரம் ஆகிடும். அங்கே போயிட்டு அங்கே ஒரு ஹைப்பர் மார்க்கெட் ஒன்று இருக்கும். அங்கே லாஸ்ட் மினிட் ஷாப்பிங் பண்ணணும் அப்படின்னா பண்ணிக்கலாம். பூசம்ரா பார்டர் கிட்ட வந்தாச்சு. எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 5 பேர் கிளம்பி போனோம் பஹ்ரைனுக்கு. அதாவது எங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸு, அதுக்கப்புறம் என்னோடய கசின் ஒருத்தர் பஹ்ரைனில் இருக்கார். அப்புறம் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு நிறைய பேர் இருக்கிறாங்க அங்கே. அவங்க கூட இந்த ஈதை செலிப்ரேட் பண்ணுறது தான் இப்போ எங்களோட பிளானு. இந்த ஹைப்பர் மார்க்கெட்டு இங்கே ஒன்று இருக்குது அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அங்கே போயிட்டு நாங்கள் ட்ராவலுக்கு வேண்டிய ஸ்நாக்ஸு, ஜூஸஸ்ஸு இது எல்லாமே வாங்கிக்கிட்டோம். கிட்ஸுக்கு இதெல்லாம் கொடுத்து சமாளித்து கொண்டு போகணும் இல்லையா. கிட்டத்தட்ட ஒரு 6 ஹவர்ஸ் போல் ஆயிடுச்சு எங்களுக்கு கத்தார்லேருந்து நாங்கள் பஹ்ரைன் போய் சேர்கிறதுக்கு. எங்களோட ஷாப்பிங் எல்லாம் இப்போ நாங்கள் முடிச்சுட்டு இப்போது பூசம்ராவில் இருக்கிற இந்த இமிக்ரேஷன் கவுண்டருக்கு தான் இப்போ நாங்கள் போய்கிட்டு இருக்கிறோம். இங்கே ஈது ஹாலிடேஸ் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூட்டமாக தான் இருந்துச்சு. இங்கே நம்மளோட பாஸ்போர்ட்டு, கத்தார் ஐடி இது எல்லாமே நம்ம சப்மிட் பண்ணணும். அவங்க நம்ம பாஸ்போர்ட்டில் எக்ஸிட் சீல் அடித்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு பேப்பர் ஒன்று கொடுத்தாங்க. அதில் கியூஆர் கோடு ஒன்று இருக்கும். அதை ஸ்கேன் பண்ணிவிட்டு இப்போ 2வது கவுண்டருக்கு போய்கிட்டு இருக்கிறோம். இங்கே நம்ம ஃபஸ்ட்டு கவுண்டரில் அவங்க செஞ்சதை இங்கே வெரிஃபை பண்ணிவிட்டு இப்போ நாங்கள் கத்தார் பார்டரை விட்டு எக்ஸிட் ஆயாச்சு. இப்போது சவுதி பார்டருக்குள்ளே நாங்கள் என்ட்ரி ஆகிட்டோம். இந்த கவுண்டரில் பார்த்திங்க அப்படின்னா இங்கே சவுதி இமிக்ரேஷன் பில்டிங் ஒன்று இருக்கும். அங்கே நம்ம ஃபஸ்ட் டைமாக சவுதிக்கு போகிறோம் அப்படின்னா அங்கே அந்த பில்டிங்கில் நம்ம பயோமெட்ரிக்ஸ் எல்லாமே அந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் அங்கே பண்ணுவாங்க. இப்போ நாங்கள் ஏற்கனவே சவுதிக்கு போயிருக்கிறதுனால அந்த பயோமெட்ரிக்ஸ் ப்ரொசீஜர்ஸ்லாம் இப்போ நாங்கள் பண்ணலை. டைரெக்டாக கஸ்டம்ஸ் அண்டு செக்யூரிட்டி செக் பாயிண்ட்ஸுக்கு வந்தாச்சு. இங்கே பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு அடுத்தது இன்னொரு கவுண்டருக்கு போனோம். அங்கே எங்களோட வண்டிக்கு இன்சூரன்ஸ் எடுத்தோம். காருக்கு ஒரு 7 days இன்சூரன்ஸ் பேக்கெட் தான் எடுத்தோம். ஒரு 125 ரியால் பே பண்ணி அந்த இன்சூரன்ஸு வாங்கிட்டு போக வேண்டியது தான். அப்படியே நேராக சவுதியில் போயிட்டே இருக்க வேண்டியது தான். லன்ச்சு சாப்பிட்றதுக்காக அங்கே ஒரு இடத்துல நிப்பாட்டினோம். வீட்டிலேருந்தே கர்ட் ரைஸு, சிக்கன் 65 இதெல்லாம் செஞ்சு பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிருந்தேன். இங்கே தான் நாங்கள் காருக்கு இன்சூரன்ஸு வாங்கினோம். அதுக்கப்புறம் நேராக உள்ளார போயிட்டே இருந்தோம். சவுதி பார்டருக்குள்ளே வந்ததுக்கப்புறமா அங்கே கிங்டம் ஆஃப் சவுதி அரேபியா சல்வா போர்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்டு வச்சுருந்தாங்க பாருங்கள். இப்போ இந்த சல்வா போர்ட்டு ரோடு வழியாக தான் நாங்கள் அல்கோபர் வரைக்கும் போகணும் சவுதியில். அல்கோபர் கிட்டே போனதுக்கப்புறமா அங்கே ஒரு பிரிட்ஜ் வரும். அந்த பிரிட்ஜில் ஏறி இறங்கணும் அப்படின்னா பஹ்ரைனுக்குள்ளே போயிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. இங்கே பார்த்திங்கன்னா இந்த GCC 7 கண்ட்ரீஸோட ஃப்ளாகு வச்சுருந்தாங்க. போகிற வழியில் பார்த்திங்க அப்படின்னா சவுதியில் நிறைய சீனரிஸ் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். நம்ம சேனலுக்கு இப்போ நீங்கள் புதுசாக வரீங்க அப்படின்னா அவங்களுக்காக சொல்கிறேன். நாங்கள் இதுக்கு முன்னாடி கத்தார் டு மக்கா ரோடு பை ரோடு வழியாக போயிருந்தோம். பஸ்ஸில் கத்தார்லேருந்து ஒரு குரூப்பாக போயிருந்தோம். அப்போ போது கூட அதை ரோட் ட்ரிப்பை விலாகாக போட்டிருந்தேன்.
அப்புறம் மக்கால, மதீனால நாங்கள் எங்கெங்கெல்லாம் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே வந்து நிறைய ஷார்ட்ஸு அப்புறம் vlog-ஆ கூட அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அதோட லிங்க் எல்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அப்படி இல்லாட்டி ஐ பட்டனில் கொடுக்குறேன். எண்டு ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன். பார்க்காதவங்க பார்த்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நாங்கள் வந்து சவுதியில் போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? அந்த போகிற வழியில் பார்த்திங்கன்னா நிறைய சாண்ட் டியூன்ஸு, சாண்ட் ராக்ஸு இது எல்லாமே நம்ம வந்து பார்க்கலாம். அங்கங்கே வந்து கேமல்ஸ் எல்லாமே வந்து கூட்டமாக போய்கிட்டு இருக்கோம். அதையுமே நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்டே போகலாம். இப்போ நாங்கள் வந்து சவுதி அல்கோபர் வழியாக வந்து இந்த பிரிட்ஜில் ஏறிட்டோம். இந்த பிரிட்ஜை வந்து இதோட அஃபிஷியல் நேம் என்னென்னா கிங் ஃபஹத் காஸ்வே அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து சவுதியில் இருக்கிற மக்கள் வந்து இதுக்கு பேர் வந்து பஹ்ரைன் பிரிட்ஜுன்னு சொல்கிறாங்க. ஆனால் பஹ்ரைனில் இருக்கிற மக்கள் வந்து இதோட பேர் வந்து சவுதி பிரிட்ஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிரிட்ஜு வந்து ஒரு 25 கிலோமீட்டர் போகிற மாதிரி அப்படியே கட்டியிருக்கிறாங்க. ஆக்சுவலாக இதை வந்து ஒரு கடலுக்கு மேலே தான் இந்த பிரிட்ஜை வந்து கட்டியிருக்கிறாங்க. இப்போ நம்ம கடலுக்கு மேலே தான் வந்து பிரிட்ஜில் போய்கிட்டு இருக்கிறோம். கிங் ஃபஹத் காஸ்வேன்னு சொல்லிட்டு. இப்போ இந்த பிரிட்ஜில் போயிட்டு இருக்கும்போதே வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் ஐலாண்டு ஒன்று வந்து க்ரியேட் பண்ணியிருக்கிறாங்க. அங்கே போகிறோம். அந்த ஐலாண்டோட பேர் என்ன அப்படின்னா ஷார்ட்டாக வந்து பாஸ்போர்ட் ஐலாண்டுன்னு சொல்கிறாங்க. கிங் ஃபஹது பாஸ்போர்ட் ஐலாண்ட் அப்படின்னு அதோட அஃபிஷியல் நேமு. அங்கே பார்த்திங்கன்னா நல்ல க்ரீனரியாக இருக்குது. அந்த ஐலாண்டு ஒரு நல்ல மெயின் அட்ராக்ஷனாக இருக்குது டூரிஸ்ட்டுக்கு. அப்புறம் நிறைய பேர் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. சவுதியில் இருக்கிற மக்கள் கூட ஒரு 1 டே ட்ரிப்பில் இங்கே வந்து பார்க்குறாங்க இந்த ஐலாண்டுக்கு வந்துட்டு. நல்லா இருந்துச்சு. 2024ஓட நோன்பு பெருநாள் லீவு அப்புறம் ஹஜ்ஜு பெருநாள் லீவு இந்த 2 லீவ்லேயுமே நாங்கள் பை ரோடு வழியாக பஹ்ரைனுக்கு போய் தங்கியிருந்தோம். அந்த 2 ஹாலிடேஸ்லேயும் நாங்கள் அப்பப்போ எடுத்த வீடியோவெலாம் வந்து ஒன்றா கம்பைல் பண்ணி தான் இப்போ நான் vlog-ஆ வந்து அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஒரு சீரீஸாக வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கிறேன். மினி vlogs-ஆகவும் போட்டிருக்கேன், லாங் வீடியோவாகவும் போட்டுட்ருக்கிறேன். பார்க்காதவங்க பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் கிங்டம் ஆஃப் பஹ்ரைன்னு போட்டிருக்கு. இப்போ நம்ம வந்து அந்த ஆர்டிஃபிஷியல் ஐலாண்டுன்னு சொன்னேன் இல்லையா, இந்த பாஸ்போர்ட் ஐலாண்டு இதுக்குள்ளே வந்துட்டோம் நம்ம. இங்கே வந்துட்டு ஸ்டார் பக்ஸ் அந்த மாதிரி கொஞ்சம் ரெஸ்டாரண்ட்ஸு, கஃபேஸ் எல்லாம் இருந்தது. நாங்கள் போன டைம் வந்து ஈத் டைம் அப்படிங்கிறதுனால ஈத் டெக்கரேஷன்ஸ் எல்லாமே வந்து நாங்கள் பார்க்க முடிஞ்சது எங்களால். இந்த இடத்துல வந்து எல்லோரும் செல்ஃபிலாம் எடுத்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா இந்த பஹ்ரைனோட இமிக்ரேஷன் செக் பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்துச்சு. இந்த டோல்கேட் மாதிரி இது இங்கே எங்களோட வண்டிக்கு ஒரு 25 தினார், அதாவது 25 ரியால்ஸ் வந்து நாங்கள் பே பண்ணோம். 2.5 தினார் தினார்னு சொல்லணுன்னா. இங்கே வந்து பார்த்திங்கன்னா கத்தார் ரியாலில் வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன்னுட்டாங்க. நாங்கள் கொஞ்சம் சவுதி ரியால் எடுத்துகிட்டு போயிருந்தோம். அப்புறம் பஹ்ரைன் தினாரும் கொஞ்சம் வச்சுருந்ததுனால அதை கொடுத்து தான் மேனேஜ் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இங்கேருந்து இன்னொரு கஸ்டம்ஸ் அண்டு செக்யூரிட்டி செக் பாயிண்ட்ஸுக்கு தான் போனோம். பஹ்ரைன் உள்ள என்ட்ரி ஆகும்போது அந்த செக்யூரிட்டி செக் பாயிண்ட்ஸில் வந்து நாங்கள் காரை விட்டு இறங்கலை. ஆனால் பஹ்ரைன்லேருந்து ரிட்டர்னு வந்து நம்ம கத்தாருக்கு போகும்போது அங்கே அந்த செக்யூரிட்டி செக் பாயிண்ட்ஸில் வந்து காரை விட்டு இறங்க சொன்னாங்க. அப்புறம் நம்ம காரெல்லாம் வந்து செக் பண்ணாங்க. இப்போ நாங்கள் இந்த கஸ்டம்ஸ் அண்டு செக்யூரிட்டி செக் பாயிண்ட்ஸ் எல்லாமே முடிஞ்ச பிறகு இன்னொரு கவுண்டருக்கு போனோம். அங்கே வந்துட்டு இன்சூரன்ஸ் எடுக்கிற கவுண்டர் அது. சவுதி கஸ்டம்ஸ் அண்டு செக்யூரிட்டி செக் பாயிண்ட்ஸில் நாங்கள் வந்து இன்சூரன்ஸ் வாங்கினோம் இல்லையா, அந்த 7 டேஸ் இன்சூரன்ஸு அதையே வந்து இவங்க பஹ்ரைனில் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. இந்த கஸ்டம்ஸ் அண்ட் செக்யூரிட்டி செக் பாயிண்ட்ஸ் எல்லாம் முடிஞ்ச பிறகு மறுபடியும் நாங்கள் எங்களோட ட்ராவலை வந்து கிங் ஃபஹத் காஸ்வேன்னு சொல்லக்கூடிய அந்த பிரிட்ஜில் தான் வந்து கண்டினியூ பண்ணோம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கிங் ஃபஹத் காஸ்வே வந்து கிட்டத்தட்ட ஒரு 25 கிலோமீட்டருக்கு வந்து போய்கிட்டே இருக்கும்.
நோன்பு பெருநாள் லீவில் பார்த்தீங்க அப்படின்னா பெருநாள் தொழுகையை வந்து நாங்கள் கத்தாரில் தொழுது முடிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் வந்து அங்கேயே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நாங்கள் பஹ்ரைன் போகிறதுக்கு கிளம்பிட்டோம். ஹஜ்ஜு பெருநாள் லீவில் பார்த்தீங்க அப்படின்னா ஹஜ்ஜு பெருநாள் அன்னைக்கும் நாள் மதியானம் போலவே நாங்கள் வந்து கத்தரை விட்டு கிளம்பிட்டோம். கிளம்பி போயிட்டு அங்கே வந்து ரீச் ஆனதுக்கப்புறம் நேராக வந்து பஹ்ரைனில் இருக்கிற எங்கள் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போயிட்டு நைட்டு சாப்பாடு டின்னர்லாம் வந்து அவங்க வீட்டில் வந்து சாப்பிட்டுட்டு அவங்களையே அவங்க வீட்டு பக்கத்தில் ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் வந்து ஹோட்டலில் வந்து ரூமு வந்து புக் பண்ண சொல்லி முன்னாடியே சொல்லி இருந்தோம். அவங்களும் அதே மாதிரி ரமி சூட்ஸ் அப்படிங்கிற ஹோட்டலில் எங்களுக்கு ரூம் வந்து புக் பண்ணி வச்சுருந்தாங்க. அதாவது குதைபியாவுக்கு பக்கத்தில் தான் ஹூரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல தான் எங்களுக்கு ஹோட்டல் ரூம் வந்து கிடச்சிது. அங்கே தான் நாங்கள் தங்கியிருந்தோம் ஹஜ்ஜு பெருநாள் லீவில் போன போது. நோன்பு பெருநாள் லீவுக்கு போன போது அது வேறொரு இடத்துல தங்கியிருந்தோம். 2 பெருநாள் லீவையும் சேர்த்தாக்க ஒரு 6லேருந்து 7 நாள் வந்து நாங்கள் மொத்தமாக பஹ்ரைனில் தங்கி இருந்திருப்போம். அவ்வளோதான். இந்த 6 நாளில் வந்து நாங்கள் பார்க்க முடிஞ்சது எவ்வளவோ அந்த அளவுக்கு நாங்கள் வந்து சுற்றி பார்த்து என்ஜாய் பண்ணினோம். இப்போ நாங்கள் கிங் ஃபஹத் காஸ்வேலேருந்து இறங்கி இப்போ பஹ்ரைன் உள்ளே வந்து போய்கிட்டு இருக்கோம். போகிற வழியில் நிறையா வந்து டேட்ஸ் ட்ரீ எல்லாம் வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு மால் ஒன்று இருந்துச்சு. கிங்டம் மால் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தது. பெருசாக இருந்துச்சு. அதாவது பஹ்ரைன் உள்ளே நுழைஞ்சதுமே நமக்கு ஃபஸ்ட்டு தெரியக்கூடிய மால் இந்த மால் தான். இந்த கிங்டம் மால் கூட இப்போ வந்துருச்சு பாருங்கள். இதுதான் இந்த மாலு. இதுக்கப்புறம் வந்து இன்னொரு மால் கூட வந்தது. அட்ரியம் மால்னு போட்டிருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நேராக குதைபியாவில் இருக்கிற எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போயிட்டோம் நாங்கள். ஹஜ்ஜு பெருநாள் லீவுக்கு போன போது நாங்கள் பெருநாளைக்கு நாள் மத்தியானம் கிளம்பி நைட்டு போய் ரீச் ஆனோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் பஹ்ரைனுக்கு. அங்கே போயிட்டு நேராக ஃப்ரெண்டோட வீட்டில் போய் டின்னரெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்புறம் அன்றைக்கி நைட்டே வந்து ஹோட்டலுக்கு போய் தங்கிட்டோம். மறுநாள் காலையில் வந்து குதைபியாவில் இருக்கிற ஒரு ஸ்கூல் கிரவுண்டில் வந்து திடல் தொழுகை வச்சாங்க, பெருநாள் தொழுகை வச்சாங்க. அங்கே போய் பெருநாள் தொழுகை தொழுதோம். அன்னைக்கு லஞ்சுமே வந்து பெருநாளைக்காக பிரியாணி செஞ்சுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸு. அவங்க வீட்டில் தான் போய் சாப்பிட்டோம். அங்கே பார்த்தீங்க அப்படின்னா சாயங்காலம் வந்து உடனே சுற்றி பார்க்குறதுக்கு கிளம்பிட்டோம். மால் ஆஃப் தில்முனியாவுக்கு போயிருந்தோம். அதுக்கப்புறம் மராசி கேலரியா அப்படின்னு சொல்லிட்டு புது மால் வந்திருக்குதுன்னு சொன்னாங்க. அங்கேயும் போனோம். அக்வாரியம் பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இண்டோர் ஃபன் ஜோன் இருந்துச்சு மால் ஆஃப் தில்முனியாவில். அக்வாரியம் பார்த்துட்டு அங்கே ஷார்க்கெல்லாம் இருந்துச்சு அந்த அக்வாரியமில். அதெல்லாம் பார்த்து கிட்ஸ் ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க. அப்புறம் மால் ஆஃப் தில்முனியாவில் இருக்கிற ஃபன் ஜோனுக்கு வந்து கிட்ஸை கூட்டிகிட்டு போனோம். அங்கேயும் நிறைய ரைட்ஸ் அண்ட் அட்ராக்ஷன்ஸ் எல்லாம் இருந்துச்சு. இந்த 2 மாலுக்கும் போன வீடியோலாம் வந்து ஷார்ட்ஸாக அப்லோட் பண்ணியிருக்கிறேன். பார்க்காதவங்க பாருங்கள் கொஞ்சம். அதுக்கப்புறம் பஹ்ரைனோட மியூசியம் பார்க்குறதுக்காக போயிருந்தோம். அப்புறம் ஒரு நாள் வந்து ஜும்மா தொழுகை தொழுகிறதுக்காக ஸ்டேட் மாஸ்க்குக்கு போனோம். அந்த வீடியோ இன்னும் அப்லோட் பண்ணல. சீக்கிரமே அப்லோட் பண்ணிடுவேன், பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லைஃப் ஆஃப் ட்ரீ பார்க்குறதுக்கு போயிருந்தோம். அப்புறம் ஒரு நாள் சாயங்காலம் வந்து பார்க்குக்கு போயிருந்தோம். அது ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க்கு. அங்கே நிறைய இன்டோர் அண்ட் அவுட்டோர் ரைட்ஸ் அண்ட் அட்ராக்ஷன்ஸு அப்புறம் வந்து ஸ்கில் கேம்ஸு இது எல்லாமே இருந்துச்சு. பிள்ளைங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க அந்த இடத்துல. எங்கே போனாலும் நாங்கள் பஹ்ரைனில் இருக்கக்கூடிய எங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஆக்சுவலாக அவங்க வந்து ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு, அவங்க கூட சேர்ந்து தான் நாங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணோம். அவங்களோட கிட்ஸு என்னோட கிட்ஸு எல்லாருமே வந்து ரொம்ப ஜாலியாக இந்த ஈது ஹாலிடே வந்து ஸ்பெண்ட் பண்ணாங்க பஹ்ரைனில். அவங்களோட லைஃப் டைமில் ஒரு நல்ல மெமரியாக இருக்கும் இந்த ட்ரிப்பு அப்படின்னு நான் நம்புகிறேன். நாங்களும் பெரியவங்களுமே வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணோம் இந்த ஈது ட்ரிப்பில். ஆக்சுவலாக வந்து எல்லோரும் சொல்லுவாங்க பஹ்ரைனில் வந்து பார்க்குறதுக்கு இடம் அந்தளவுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது பஹ்ரைன் வந்து சின்ன கண்ட்ரியாக இருந்தாலுமே அங்கே வந்து நிறைய டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ஸ் எல்லாமே வந்து இருக்குது. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஒரு நாள் மனாமா சூக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய பாபல் பஹ்ரைன் சூக்குக்கு தான் போனோம். அப்புறம் கோல்டு சிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துக்கும் போயிருந்தோம். அங்கே நிறைய வந்து கோல்டு ஷாப்ஸ் எல்லாம் இருந்தது, அங்கேயும் போனோம்.
இது எல்லாத்தையுமே வந்து நான் ஒரு தனி வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். நாங்கள் எங்கெங்கெல்லாம் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு லாங் வீடியோ தனியாக ஒன்று அப்லோட் பண்ணுறேன். அதையும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நாங்கள் வந்துட்டு குதைபியா கிட்ட வந்துட்டோம். நேராக நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி நேராக ஃப்ரெண்டோட வீட்டுக்கு தான் போயிருந்தோம். ஹஜ் பெருநாள் லீவில் போன போது அது சம்மர் டைம் அப்படிங்கிறதுனால எப்படி இருக்கும், வெளியில் போய் சுற்றி பார்க்க முடியுமா அப்படின்னு ஒரு தயக்கத்திலே தான் போனோம். ஆனாலுமே வந்து பஹ்ரீனில் கொஞ்சம் கிளைமேட் வந்து நல்லாவே இருந்துச்சு அந்த டைமில். அதனால எங்களுக்கு சம்மராக இருந்தாலும் ஒரு கஷ்டம் தெரியாமல் நாங்கள் அந்த ஈது ட்ரிப்பை வந்து நல்லா என்ஜாய் பண்ண முடிஞ்சது. அப்புறம் ஒரு நாள் ட்ராகன் சிட்டின்னு சொல்லக்கூடிய ஒரு மாலுக்கு போயிருந்தோம். அங்கே வந்துட்டு நிறைய சைனீஸ் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து சேல் பண்ணுற கடைகள் நிறையா இருந்துச்சு. ஹோல்சேல் அப்புறம் ரீட்டைல் ரெண்டுமே வந்து அங்கே பண்ணிகிட்டு இருந்தாங்க. அங்கே பார்த்திங்கன்னா நிறைய சைனீஸ் ப்ராடக்ட்ஸ் தான் இருந்தது. இதே மாதிரி ட்ராகன் மால் வந்து கத்தாரில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கத்தாரில் இருக்கிற அன்சார் கேலரி வந்து பஹ்ரீன்லேயும் இருந்துச்சு. அப்புறம் ஐக்கியா இருந்தது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை நான் இதோடு முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.